திருச்செந்தூரில் ஜொலி ஜொலிக்கும் திருநீறு கோபுரம். வெண்மை நிறம் பூசப்பட்டு வேலுடன் கம்பீரமாக காட்சியளிக்கும் திருச்செந்தூர் ராஜா. வேகமாக நடைபெறும் கும்பாபிஷேக பணி. அறுபடை வீடுகளில் இரண்டாம் படை வீடான திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோவிலுக்கு தமிழகம் மட்டுமல்லாது வெளி மாநிலங்கள் வெளிநாடுகளில் இருந்தும் ஏராளமான பக்தர்கள் நாள்தோறும் வந்து தரிசனம் செய்து சென்று வரும் நிலையில் கடந்த 2009ஆம் ஆண்டு ஜூலை 2ஆம் தேதி கும்பாபிஷேகம் நடத்தப்பட்ட நிலையில் 15 ஆண்டுகளுக்கு பிறகு வருகின்ற ஜூலை 7ஆம் தேதிக்கு மகா கும்பாபிஷேகம் நடத்தப்பட தமிழக அரசு முடிவெடுத்து அதற்காக ராஜகோபுரத்தில் மட்டும் 16 கோடி ரூபாய் மதிப்பில் திருப்பணிகள் நடந்து வருகின்றன. 137 அடி உயரம் 9 நிலைகளை கொண்ட ராஜகோபுரம் முழுவதும் வெண்மை நிறம் பூசப்பட்டு மேலே உள்ள 9 கலசங்கள் ஆகம விதிப்படி பூஜைகள் செய்யப்பட்டு தனித்தனியாக பிரித்து கழற்றி புதுப்பிக்கப்பட்டு மீண்டும் 9 கலசங்கள் பொருத்தப்பட்டு அதில் வரகு நவமணிகள் நிரப்பப்பட்டிருக்கின்றன. ஏற்கனவே அந்த கோபுரத்தில் பொருத்தப்பட்டிருந்த 40 அடி உயரம் கொண்ட வேல் அகற்றப்பட்டு நவீன தொழில்நுட்பத்தில் உருவாக்கப்பட்ட துருப்பிடிக்காத வேல் தற்போது அவ்விடத்தில் வைக்கப்பட்டு இருக்கிறது. வேலின் மேல் பகுதியில் திருநீறு பட்டை குங்கும பொட்டு ஓம் என்ற வாசகங்களுடன் கம்பீரமாக தற்போது அந்த கோபுரம் காட்சி தருகிறது. இரவு நேரத்தில் LED பல்புகள் வெளிச்சத்தில் ராஜகோபுரம் பிரமிப்புடன் காட்சி தருகிறது. முக்கியமாக கடல் காற்றினால் அரிக்காத வண்ணம் இயற்கை முறையில் கோபுரத்தின் மீது வெண்மை நிறம் பூசப்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது. நீல கடலோரத்தின் அருகாமையில் வெண்மை நிறத்தில் கம்பீரமாக காட்சியளிக்கும் ராஜகோபுரம் குறித்த காட்சி தற்போது வலைதளத்தில் வெளியிடப்பட்டு பிரமிப்பை ஏற்படுத்தி வருகிறது.